இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக இருக்கும். டைம் இருக்கிறவங்க பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன விஷயம்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சீ தமிழ் ஆடிஷன் போனீங்கல்ல, என்னாச்சு, செலக்ட் பண்ணிட்டீங்களா, ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. செலக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு. செலக்ட் ஆகலை, ஜெயிக்கலை, செலக்ட் ஆகலை. அதனால் நம்ம மனம் தளர்ந்து போகக்கூடாது. அடுத்த ஆடிஷன் நம்ம இனி சீசன் 7 இருக்கும்ல, அதில் போய் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சூப்பர் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் போடுவாங்க. அப்புறம் வேறு இதேமாரி ஆடிஷன்லாம் வரும். அப்படி இதில் போகலாம். அதில் எந்த ஆடிஷன் செலக்ட் ஆக முடியும், செலக்ட் ஆகலை, செலக்ட் பண்ணலை. என்னென்னா ஸ்ருதியோட சேர்ந்து படத்தினாங்க. அப்போ நான் தனியாக தான் போனேன், ஸ்ருதியை கூட்டிட்டு போகல. ஸ்ருதி வேறு ஏதோ இன்றைக்கி ப்ரோக்ராம் இன்னும் ஸ்ருதி வெளியே போயிட்டா. அந்த ஸ்ருதி கூட அவங்க ஸ்ருதி கூட சேர்ந்து பாடச்சுன்னா நம்ம ஸ்ருதி கூட சேர்ந்து பாட முடியலை. ஸ்ருதி இல்லை நம்ம கூட, அதனால் செலக்ட் பண்ணலை. அதனால் இந்த வீடியோ எதுக்குன்னா, நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி மாரத்தாண்டம் போகிற வர வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய வித்தியாசமான ஊர் பெயர்களெல்லாம் இதில் பார்க்கலாம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இருந்த வீடியோ பார்ப்பாங்க. இதில் வெளி மாவட்டம், வெளியூர், வெளிநாட்டிலேருந்து எல்லாம் பார்க்குறீங்க, ஸ்ரீலங்காலேருந்து தான் பார்க்குறீங்க. இப்போ அவங்களாம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய வித்தியாசமான ஊர் பெயர்களெல்லாம் பார்க்கலாம் இல்லையா. கன்னியாகுமரி மாவட்டத்தையும் பார்க்கலாம் இல்லையா. கன்னியாகுமரி மாவட்டம் எந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் வர முடியாது கன்னியாகுமரி மாவட்டம். பணம் இருந்தால் வரலாம் டூருக்கு. பணம் இல்லாத பாவங்கள் ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, அதை அவங்கெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லையா. நிறைய இடங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் வித்தியாசமான ஊர் பெயர்கள் நிறைய இருக்குது. ரொம்ப நேரம் பேசி உங்களை கழுத்தறக்க விரும்பலை. நீங்கள் வீடியோ பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விளாக் வீடியோ, கிட்டத்தட்ட அரை மணிக்கூர் மேலே ஓடும். டைம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். அதுக்காண்டி தான் நான் விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஏன்னா லாஸ்ட் வரை எதிர்பார்க்க வேண்டாம்ல. நான் வேணா ஆடிஷனுக்காக மாரத்தாண்டம் ஆடிஷனுக்காக நான் ஊர்லேருந்து கிளம்பி போகிறேன். அதை ஃபுல்லாக எடுப்போன்னு சொல்லி அப்படி எடுக்கிறேன். இதுதான் இரணியல் வள்ளியாற்று பாலம். இந்த இடம் நிறைய விஷயத்தை உங்களுக்கு நிறைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஒரு சில ஊர்களை உங்களுக்கு காட்டுதார், வித்தியாசமான பேர் கொண்ட ஊர்கள். இது இரணியல், இது வள்ளியாற்று பாலம். இதுக்கிட்ட போலீஸ் ரைடெல்லாம் பண்ணுவாங்க. போலீஸ் ரைடுனா என்ன சொல்லுவாங்க, ஹெல்மெட்டுக்கு அப்படி இது பக்கத்தில் ஒரு புளியமூடு, அதை தாண்டி வந்துட்டோம். இதுதான் இரணியல் காற்றாடி முக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இரணியல் 2 இடம் உண்டு. இரணியல் காற்றாடி முக்கு, இரணியல் ஜங்ஷன். இதுதான் இரணியல் காற்றாடி முக்கு. இதில் 2 வழியாக ரோடு போகும். இது இரணியல் ஜங்ஷன். இங்கேருந்து ரைட் சைடு போனால் தக்கலை போகலாம். மெயின் தக்கலை, அங்கே போகலாம். திருவனந்தபுரம் வந்தார் தக்கலை போகிறது. இந்த வழி போனாலும் நேராக உங்களுக்கு திருவனந்தபுரம் போகலாம். புதுக்கடை போய் அப்புறம் நேராக இந்த வழி நேராக போனால் உங்களுக்கு கருங்கல், அப்புறம் புதுக்கடை, அப்படி நேராக போங்கன்னா உங்களுக்கு கொல்லங்கூடு வழி அப்படி அங்கே ஏறலாம். திருவனந்தபுரம் போகலாம், கேரளா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமையான இடங்கள் இந்த வீடுகள் இந்த இடத்துல நிறைய பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துல இரணியல், இது ஒரு குறுகலான சாலை இந்த இடத்துல இருக்கும். நிறைய பழமையான கட்டிடங்கள் இந்த இடத்துல இருக்கும். பழைய காலத்து கட்டிடங்கள் நிறைய இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பழைய கட்டிடங்கள் அதிகமாக இருக்கும். அதில் இந்த ஒரு இடம் முக்கியமான இடம். கொஞ்சம் குறுகலான சாலையாக இருந்தாலும் அது முக்கியமான நிறைய பழைய காலத்து கட்டிடங்கள், வீடுகள், அப்படி ஏகப்பட்டது பார்க்கலாம். அப்படி போயிட்டு இந்த ஏறி போகும்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம இரணியல் ஸ்கூலு வரப்போகுது. இரணியல் ஸ்கூல்னு என்ன சொல்லலாம், அது ஒரு பழமையான ஸ்கூலு. நிறைய மக்கள் படிச்சிருப்பாங்க இந்த ஸ்கூலில். அவ்வளோ பெரிய ஸ்கூலு. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இரணியல் ஸ்கூல் அவ்வளோ பேர் கேட்ட ஸ்கூலு. இப்போ அதை பற்றி தெரியல. ஒரு காலத்துலலாம் வெளியூர்லேருந்து பெரிய ஸ்கூல்னு படிக்க வரணும், அங்கே தான் படிக்க வரணும். இரணியல் ஸ்கூல், அந்த ஸ்கூல் அவ்வளோ பெரிய ஸ்கூலு. இந்த இடத்துக்கு பேர் ஆமத்தான் பொத்தை ஏத்தோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆமத்தான் பொத்தை போயிட்டுருக்கோம். இது ஆமத்தான் பொத்தை. இந்த ஆலமரத்தை பாருங்க நல்லா இருக்குன்னு. ஆமத்தான் பொத்தை ஏற்றம். இது ஒரு வழியாக இதுதான் இரணியல் ஸ்கூலு. எவ்வளோ பழைய காலத்து ஸ்கூலை பாருங்கள். இந்த காம்பவுண்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட காம்பவுண்டுன்னு. கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த காம்பவுண்டு. இது இரணியலின் ஒரு அடையாளம். இதேமாரி அடுத்த அடையாளம்னா நிறைய அடையாளங்களை அழிச்சிட்டாங்க. அடுத்த அடையாளம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ். இது கொஞ்சம் பழைய காலத்தில் தான் இருக்கும். இப்போ புதிய பில்டிங் ஒன்றும் இல்லாமல் பழைய காலத்து அந்த ஓட்டு கட்டுறதுல இருக்குது. இந்த ஒரு ஆலமரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆலமரத்தில் உள்ளே தான் இருக்குது. இந்த ஆலமரம் தான் அதுக்கு ஒரு லொக்கேஷன், ஒரு லேண்ட்மார்க்கு. இந்த ஆலமரத்துக்கு உள்ளே தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அது பழைய காலத்து ஒரு நினைவு மாதிரி அப்படி இருக்குது. இதை கட்டிக்காகன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸு. அப்படி ஒரு வழியாக எங்கள் ஊரோட
எங்கள் ஊர் மக்களெல்லாம் நிறையா பேர் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கும் ஒரு சிட்டியை பார்க்கணுன்னா இந்த சிட்டி தான் வந்தாகணும். இதான் மண்டே மார்க்கெட், திங்கள் சந்தைன்னு சொல்கிற சிட்டி. இங்கேருந்து பல வகையான பல ஊருக்கும் பிரிஞ்சு போகலாம். இது ரவுண்டானா ஒரு பக்கம் போனால் அழக மண்டபம், ஸ்ட்ரைட்டாக போனால் கருங்கல், லெஃப்ட் சைடு போனால் மண்டைக்காடு, குளச்சல், பகவதியம்மன் கோயிலெலாம் இங்கே தான் போகிறது. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். இப்படி போனால் பஸ் ஸ்டாண்ட் வரும். இது நம்ம கருங்கல் இறக்கம். இது கருங்கல் மண்டே மார்க்கெட்லேருந்து கருங்கல் போகிற ரோடு. அந்த ரூட்டோடு தான் நம்ம போக போகிறோம். நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் இதிலே பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்குறதுக்கு. நான் சரி சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டோம். அரை மணிக்கு சிம்பிள் இல்லை, பெரிய வீடியோ தான், அரை மணிக்கு விட்டால் ஓடும். டைம் இருக்கிறவங்க அப்படி பாருங்கள். டைம் பாஸ் ஆகிறதுக்கு படத்தை பார்க்குறதுக்கு இப்படி இடத்த பார்க்கலாம்ல. எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த ரோடு பார்த்திங்கன்னா இப்போ பைப்பு, அந்த ஜப்பான் குடிநீர் பந்ததி அந்த குடிநீர் திட்டம் இருக்குல்ல, அதுக்கு இதில் போட்டிருக்காங்க பைப்பு. அதனால ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. லெஃப்ட் சைடில் தோண்டி போட்டிருக்காங்க. இல்லைன்னா ரோடு நல்லா தான் இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். இது இப்போ வந்தது மெயின் ஜங்ஷன், ஒரு மெயின் திங்கள் சந்தை, மண்டே மார்க்கெட், பெரிய சிட்டி. இந்த சுற்றுவட்டார மக்களத்தில் இருக்கிறதுல பெரிய சிட்டி தான். அடுத்தது தக்கலின்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் தூரம். இதுக்கு அடுத்த இந்த ரோடு நம்ம நேராக போகிறோன்னா என்ன சொல்லலாம், அடுத்த ஒரு பெரிய சிட்டின்னா சிட்டியில் அது ஒரு திக்கணங்கோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பெரிய நிறைய கடைகள், நிறைய இதெல்லாம் இருக்கிற இடம், வணிக வளாகங்கள் அப்படிலாம் இருக்கிற இடம். பெரிய பெரிய வணிக வளாகம் அப்படிலாம் இல்லை, ஆனாலும் நிறைய கடைகள் அங்கெல்லாம் இருக்கும். திக்கணங்கோடு. இது ரைட் சைடு வேணால் பால் தெரு, பால் ஸ்ட்ரீட்ஸ், மில்க் தெரு. அப்படி போகிறோம். இது இடது பக்கம் பெருசாக ஒரு குளம் இருக்கும். காக்காபுன்னு குளம் தானே அது, பேர் மறந்துட்டேன். ஒரு பெரிய குளம் இருக்கும் இடது பக்கம். இந்த குளம்லாம் முன்னாடி நல்லா இருந்து, இப்போல்லாம் பாசி பிடிச்சி ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா இடது பக்கம் ஒரு பெரிய குளம். இதுதான் காக்காபுன்னு குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துக்கு ஒரு பக்கத்துக்கு மர சைடு பார்த்தீங்கன்னா முரசங்கோடு, நெய்யூர்னு சொல்கிற இடம், அந்த இடத்துக்கெல்லாம் போகலாம். இது காக்காபுன்னு குளத்தங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முரசன்கோடு. ரைட் சைடு போனால் அந்த வழி போகுது பார்த்தீங்களா, அங்கே போனால் முரசன்கோடு போகலாம். அப்படி போயிட்டே இருக்கிறோம். மாரத்தாண்டதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரோடு வேலை, அந்த பைப்பு தோணுனதெல்லாம் ரோடு கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ரோடு பார்க்குறது நல்லா இருக்கும். இந்த ரோடு அந்த பைப்பு வேலை முடிஞ்சதுனால அப்படி இருக்குது. அதை தார் போடுவாங்க, போட்டப்பறம் நல்லா இருக்கும். அப்படி இந்த வழியும் உங்களுக்கு முரசன் கூட போகலாம். இதில் ஒரு ரைட் சைடு வழி இருக்கும். அப்புறம் இங்கே குளத்தை பாருங்க, எவ்வளோ குளங்கள் இந்த மாதிரி நாசமாக கிடக்கு. இது ஒரு குளம், இது மேக்கோடு குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளமும் நிறைய குளங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூர் வராமல் அந்த பாசி பிடிச்சி புல்லெல்லாம் படர்ந்து குளம் எல்லாம் ரொம்ப இதாக. இதெல்லாம் கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டரின் பார்வைக்கு கொண்டு போய் இதெல்லாம் சீர் பண்ணணும். ஏன்னா நீர்நிலைகள் அப்படியே போட்டிங்கன்னா அடுத்த சாக்கடையாக மாறிடும். இது மேக்கோடு. மேக்கோடு தாண்டுனா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ரோடு வேலை நடந்து எப்படி இருக்குன்னு. பைப்பு அந்த பைப்பு, இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா அந்த பைப்பு தான் உள்ளே போடுறாங்க. பெரிய பைப்பாக இருக்குல்ல, அதான் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. அப்படி ஒரு வழியாக நம்ம இளந்தமலைன்னு சொல்கிற இடத்துல வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம இளந்தமலையை நெருங்கிட்டோம். இதுதான் இளந்தமலை. இளந்தமலை வந்தாச்சுன்னா அடுத்தது பழவண்டாங்குணம் வரும். இந்த இறங்கினா பழவண்டாங்குணம். இடத்துக்கு பேர்லாம் கேட்டிருக்குங்க.
நிறைய ஊரில் இந்த மாதிரி இடம்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. வித்தியாசமான பேரில் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊர் பேர் இருக்கும். விளைன்னு நிறைய இருக்கும், கோடுன்னு நிறைய இருக்கும். அப்புறம் அதிகமாக விளை, கோடு, அப்புறம் என்ன வரும் அதிகமான ஒரு ஆமாம் இது ரெண்டும் தான் அதிகமாக இருக்கும். விளை, கோடு. லாஸ்ட்டு முடிகிறது விளை இல்லைனா கோடு, இதுதான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பாக்கி எல்லாம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் வந்து இது ரெண்டும் அதிகமாக இருக்கும். அவங்க நிறைய பார்க்கலாம், ஏகப்பட்டது இருக்கும். அப்படி வரும்போது இது கொல்லாயின்னு இந்த இடத்துல பேர் கொல்லாய். கொல்லாய் வரல, இந்த கொல்லாய் பக்கத்தில் வந்தாச்சு. பாளையம் கொல்லாயின்னு சொல்லுவாங்க. கொல்லாய் கொஞ்சம் தாண்டி போகணும். அன்றைக்கி நான் ஒரு தென்னை மரம், 2 தென்னை மரம் ரோட்டில் நிற்குன்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டு தான் பார்த்தீங்களா, அந்த நிற்குது அந்த தென்னை மரம், 2 தென்னை மரம் சாஞ்சு நிற்குதா, இதான் நான் அன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுருந்தேன். அதை இன்னும் முறிச்சு மாற்றல, ஆபத்தான நிலையில் தான் நிற்குது. இப்படி வந்துட்டுருக்கும் பாளையம். இதுக்கு அடுத்து வரதான் கொல்லாய். இன்னும் சிறிது நேரத்தில் கொல்லாயானது வந்து சேரும். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் அப்படியே மண்ணாக கூட்டி போட்டிருக்காங்களா, இல்லை அந்த பைப்பு வேலை நடைபெறுகிறது. அதனால தான் மக்களின் குடிநீர் தேவைக்காக. இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த வீடியோவில் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப மாறி ஒரு 10 வருஷம் கழித்து இந்த வீடியோ எடுத்து பார்க்குறது இந்த இடம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுதான் கொல்லாய். கிட்டத்தட்ட நம்ம கொல்லாய் வந்துட்டோம். இதுதான் கொல்லாய். கொல்லாய் காலனி வருங்க. இதுக்குலேருந்து வலை சைடு போனால் எங்கள் பழைய ஊருக்கு போகலாம். நான் என்ன சின்ன வயசில் 5 வயசு வரை அந்த இதுக்குள்ளே இருந்தது. இதுலேருந்து கொஞ்சம் கீழே போனால் வாளோடுன்னு சொல்கிற இடம் வரும். என்னோடய பழைய ஊரே அதுதான், வாளோடு தான். நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாதவோ தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய பழைய ஊர் வாளோடு தான். சின்ன வயசில் ஒரு 5 வயசு வரை நான் அங்கே தான் வாழ்ந்தோம். அங்கே சொந்தமாக வீடெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் விற்றுட்டோம். அப்புறம் தான் ஊராக போய் இப்போ எங்கே இல்லாமல் போயிருக்கிறேன். கொல்லாய் முடிஞ்சு அடுத்தது வரதான் ஒரு பெரிய டவுன். பெரிய டவுன்னா ஒரு மீடியமான டவுன், திக்கணம்கோடுன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கண் குளிர்மையாக இருக்குது. இந்த ஏரியாலாம் நம்ம ஏரியா இல்லையா, ஏன்னா அவங்க வெளிநாட்டில் இந்த இடத்துல பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா. சரி, அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கட்டும் சொல்லி அப்படியே பெருசாக போட்டுவிட்றேன். அதனால் வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பார்ப்பீங்க. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் சாதா மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஊரை பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம இயற்கையான இடத்துக்கெல்லாம் போனால் அது மலை சார்ந்த இடத்துக்கு போனோம். இங்கே எல்லாம் அவ்வளோ பெரிய மலை இல்லை. போகிற வழியில் ஒரே ஒரு மலை இருக்குது, திப்புற மலைன்னு ஒரு மலை இருக்குது. அது காட்டுற பாருங்க. மலையாக தெரியாது உங்களுக்கு, அந்த ஊருக்கு உள்ளே போனால் அந்த மலையெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நிறையா அதை உடச்சி எடுத்துட்டாங்க. ஒரு வழியாக நம்ம திக்கணங்கோடை நெருங்க போகிறோம். நெருங்கிட்டோம். இதுதான் திக்கணங்கோடு. பெட்ரோல் பங்க்கு வருங்க. திக்கணங்கோட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கு இந்த ஒன்று தான். இதுக்கு தாண்டி போனால் மத்திக்கோட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. திக்கணங்கோடு சொல்லுறது ஒரு ஜங்ஷன், ஒரு 4 முக்கு ஜங்ஷன், 4 சாலைகள் வர்றது இடம். ஒன்று வந்து முளகுமூட்டிலேருந்து வர மெயின் ரோடு, முளகுமூட்டிலேருந்து வர்றது முளகுமூடு. அப்புறம் இந்த சைடு போனால் குளச்சல், அப்புறம் ஓலக்கோடு, குளச்சல் அந்த பகுதி போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் கருங்கல். இது ரைட் சைடு முளகுமூடு, லெஃப்ட் சைடு குளச்சல், நேராக போனால் கருங்கல். இதுதான் திக்கணங்கோடு ஜங்ஷன். ஒரு வழியாக நம்ம திக்கணங்கோடு ஜங்ஷன் தாண்டி போயிட்டுருக்குறோம். பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது திக்கணங்கோடு ஜங்ஷன் தான்னா அந்த இடத்துல அது கொஞ்சம் நீங்கள் போனால் மாத்திரை விளைன்னு ஒரு இடம் வரும். மாத்திரை விளை. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கோடு சொன்னேன் இல்லை, கோடு விளை இதுதான் அதிகமாக இருக்கும். நல்லா கோடு இல்லைனா விளை, இந்த ரெண்டு தான் அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும். அப்படி ஒரு வழியாக
மாத்திரை விலை வந்தாச்சு. இதுதான் மாத்திரை விலை. எல்லோரும் மாத்திரை சாப்பிட்றது, நோய்களுக்கு சாப்பிட்ற மாத்திரையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாத்திரை விலைன்னு ஒரு இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருங்களா? இதுதான் மாத்திரை விலை. அப்படி போகிறோம். நேராக போனால் அடுத்த இது பக்கத்துலேயே இருக்கும் மத்திக்கோடு. இது அடுத்த பேர் மத்திக்கோடு வந்தாச்சா? இதான் மத்திக்கோடுன்னு நினைக்கிறாமா. இது மத்திக்கோடு. இதில் பக்கத்தில் பெட்ரோல் பல்க் இருக்கும், புதுசாக வந்தது. புதுசுனா கொஞ்சம் வருஷம் ஆச்சு. முன்னாடிலாம் இங்கே பெட்ரோல் பல்க்லாம் கிடையாது. இதுதான் மத்திக்கோடு. ஊரோட பேர்லாம் பார்த்தீங்களா? கோடு, திக்கணங்கோடு, மத்திக்கோடு. மாத்திரை விலை, சரல் விலை, அதெல்லாம் விலை அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இந்த மாதிரி இதான் மத்திக்கோடு. கோடு விலை இஷ்டம் போல் இருக்கும். உங்களுக்கு இங்கே விலைக்கும் கோடுக்கும் பஞ்சமே இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமான இருக்கிறது விலையும் கோடும் தான் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் கோணம்னு சொல்லி இருக்கும், கோணம். அதேமாரி நிறைய கோணம்னு ஒரு சில இது இருக்கும். அது பெரிய அளவு இருக்காது. ஆனால் விலையும் கோடும் தான் வெற்றி அடையும். அவ்வளோ ஊர்கள் பேர் இருக்கும். வேணா நீங்கள் இது வீடியோக்களை கமெண்ட் எழுதுங்க, உங்கள் ஊரோட பேரை கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் எந்த கன்னியாகுமரியில் எந்த ஊருன்னு பாருங்கள். விலையும் கோடும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது மத்திக்கோடு. இது வந்து இட சைடு போனால் பாலப்பள்ளம் அங்கெல்லாம் போகலாம். இது மத்திக்கோடு ஸ்கூலு. இதான் எங்கள் மாவட்டத்தில் உள்ள மினி பஸ்ஸை பாருங்க எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு. ஆனால் கேரளாவில் எல்லாம் மினி பஸ் பெருசாக இருக்கும். வெளியூர்லலாம் பார்த்தா ஒரு மீடியமாக தான் இருக்குது. நம்ம கேரளாவில் மட்டும்தான் மினி பஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். இங்கெல்லாம் மினி பஸ்ஸு ஒரு மினியாக தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா கேரளாலாம் கவர்மெண்ட் பஸ்ஸோட பெருசாக இருக்கும். மினி பஸ்ன்னு சொல்கிறது. அங்கே ப்ரைவேட் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. கேரளா இங்கேருந்து பக்கம்தான். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோட பார்டர் தான். மார்த்தாண்டம் தாண்டி கொஞ்சம் தூரம் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு கேரளா. இந்த ஊருக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும். சின்ன சின்ன ஊர், இந்த இடத்துலாம் சின்ன சின்ன ஊரோட பேர் இருக்கும். ஆனால் கிளியராக தெரியல. நம்ம மெயினான ஊரில் பேர் தெரியும். இந்த இதெல்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஊரோடு இருக்கும். அந்த ஊருக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஆலமூடு, புளியமூடு அப்படிலாம் பேர் சின்ன சின்ன ஊரெலாம் இருக்கும். அட்ரஸ்ஸு இப்போ மத்திக்கோடுன்னு சொன்னால் அவங்களுக்கு இது இப்போ மத்திக்கோடுக்கும் கருங்கல் இடப்பட்ட இடம் தான். திக்கணங்கோட்டுக்கும் கருங்கல் இடப்பட்ட இடம். அப்போ இதில் வந்து சின்ன சின்ன ஊரோட பேர்லாம் நிறைய இருக்கும். போர்டில் பார்த்தா தெரியும். நம்ம ட்ராவலிங்கில் போயிட்டுருக்கேன்ல, அதை நான் போர்டை பக்கம் பார்க்கல. இந்த இடத்து பேர் மானாம்பளை, கருக்கு பனை. இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா கருக்கு பனை. கருக்குன்னா இளநீ, பனைன்னா தெரியல கரும்பனை அப்படின்லாம். இந்த இடத்துக்கு பேர் கருக்கு பனை. இவரோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. இதுக்கு மேலே வந்தால் மானாமலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துக்கு பேர் தான் மானாமலை தானே. என் கூட ஒரு ஆக்டிங் பண்ணவர்ல ஜோதி ஜெயக்குமார் ப்ரோ, அவர் ஒரு ஜோதி ஜெயக்குமார் அண்ணாச்சி, கவர்மெண்ட் பஸ்ஸு டிரைவர். அவரோட ஊர் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு சிறந்த ஆக்டர், நல்ல ஆக்டர். மானான் விலையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ விலை பார்த்தீங்களா? மானான் விலை. ஓ, இதுதான் மானாமலையா? மானாமலை வரலையா? அப்போ இதுதான் மானாமலையோ? நமக்கு கரெக்டான லொக்கேஷன் எது மானாமலைன்னு தெரியும். ஆனால் இதிலேருந்து தொடங்குது, இதில் முடியுது, அந்த இதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியாது. நம்ம ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விட்றது அவ்வளோதான். ஆனால் பெரிய தவறுகள் ஒன்றும் இருக்காது. எல்லாம் கரெக்டான லொக்கேஷனில் தான் இருக்கும். நம்ம இங்கே எல்லாம் அடிக்கடி வர ரோட்டு தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம காலடி படாத இடங்களே இல்லைன்னு சொல்லலாம்.
அப்படி மானாமலை கழிஞ்சால் அவங்கள அடுத்த கருமாவளை வரும். மானான்விளை கருமாவளை. இன்னும் சிறிது நேரத்தில் கருமாவிளை வரும். இதுதான் கருமாவளை. பார்த்தீங்களா? மானாமலை கருமாவளை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தது கருங்கல். கருங்கல் ஒரு இடத்துக்கு பேரே கருங்கல். கருங்கல் ஜங்ஷன். இது பெரிய ஜங்ஷன். மண்டே மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜங்ஷன்னா இந்த ஏரியாவுக்கு வரணும்னா நிறைய இந்த சுற்றுவட்டார மக்களுக்கு இதுதான் மெயின் ஜங்ஷன். பெரிய ஒரு சிட்டி. இங்கே எல்லா விதமான பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும். கருங்கல். அப்புறம் செங்கல்னு ஒரு இடம் உண்டு. அது கேரளாவில் இருக்குது. பக்கம்தான். இது கேரளா ரொம்ப தூரம் இல்லை, இதில் பக்கம்தான். செங்கல். இது கருங்கல், அது செங்கல். பேரை பார்த்தீங்களா? ஊரோட பேர் எப்படி இருக்குன்னு. கருங்கல். எல்லா ஊர்லேயும் கருங்கல்னா கருங்கல்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ஊரோட பேரே கருங்கல் தான். இதுலேருந்து நம்ம ஜங்ஷன் வரும். ரைட்டு போனால் நம்ம ரைட் எடுத்தாச்சு. மார்த்தாண்டம் ரைட்டு தான் போகணும். நம்ம ரைட் வந்தாச்சு. ரைட் எடுத்து போயிட்டுருக்குறோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு. இதெல்லாம் கருங்கல் பஸ் ஸ்டாண்டு, கருங்கல் மார்க்கெட்லாம் இதுதான். இந்த இடத்துலாம் இருக்குது. அந்த கருங்கல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே போகலாம். எங்கே போகலாம்? புதுக்கடை. அப்படி அங்கே போகலாம். நம்ம ரைட் எடுத்ததுனால மார்த்தாண்டம் போனோம். அதனால் மார்த்தாண்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். மார்த்தாண்டம். இது கருங்கல். கருங்கல் இதில் ஒரு வித்தியாசமான பேர். மூசாரி ஜங்ஷன். எப்படி இருக்குது பேரை பார்த்தீங்களா? மூசாரி ஜங்ஷன். இதுதான் அந்த இடம். மூசாரி ஜங்ஷன். முன்னாடி தான் இங்கெல்லாம் வேலைக்கு வரும்போது என்னடா வித்தியாசமான பேர் இருக்குது. ஒரு பெரிய காலேஜ் ஸ்கூலு, ஒரு பிஎட் காலேஜெலாம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது முள்ளங்கினாவிளை. கருங்கல் தாண்டி கொஞ்சம் நேரம் முள்ளங்கி கேரட்லாம் இருக்குல்ல, இது மாதிரி இந்த இடத்துக்கு பேர் முள்ளங்கினாவிளை. முள்ளங்கி, கேரட், பீட்ரூட்டு அந்த மாதிரி ஒரு பேர் பார்த்தீங்களா? முள்ளங்கி வச்சு ஊர் பேர் முள்ளங்கினாவிளை. அப்படி நம்ம முள்ளங்கினாவிளையை தாண்டி போயிட்டே இருக்கிறோம். இங்கே அதிகமான வளைவுகள் இருக்கும். அதிகமாக வளைஞ்சு தான் ரோடு போயிட்டே இருக்கும். ஸ்ட்ரைட்டான ரோடு பார்க்கவே முடியாது. வளைந்து நலிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தல். அது மாதிரி தான். வளைந்து போயிட்டே இருக்கும். இங்கே பாரு, இந்த வளைவில் எவ்வளோ கொடூரமான வளைவாக இருக்குன்னு. இந்த இடத்துக்கெல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் சின்ன சின்ன ஊர் பேர் இருக்கும். ஓகே, இந்த ஊர்லாம் கிளியராக பேர் தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பேர் அந்த ஊரோட பேர் இருக்கும். இன்னும் மார்த்தாண்டத்துக்கு கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் இருக்குது. நம்ம ஆடிஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஜீ தமிழ் சரிகமாப்பா. இது நட்டாலம். இந்த இடம் நட்டாலம் வந்துட்டோம். நட்டாலம்னா இங்கே பேர் கேட்ட ஒரு இடம் இருக்குது. நட்டாலம்னா என்ன சொல்லலாம், ஒரு 12 சிவராத்திரிக்கு சிவாலயங்கள் ஓடுவாங்க தெரியுமா? 12 சிவாலயங்களுக்கு ஓடி போவாங்க பக்தர்கள். மாலையிட்டு விரதம் இருந்து போவாங்க. அந்த 12வது கோயில் இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்தால் லாஸ்ட் வந்து முடியும். இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குது நட்டாலம் கோயில். இங்கே இருக்குது. இதான் நட்டாலம். இதுக்கு பக்கத்தில் இப்போ பாருங்கள், ஒரு பெரிய நேஷ்னல் ஹைவே கிராஸ் ஆகும். கன்னியாகுமரி டு கேரளா போகிறதுக்கு இந்த ரோடு வேலை முடிஞ்சோன்னா சல்லுன்னு போயிடலாம். இதுதான் அந்த நேஷ்னல் ஹைவே. இந்த உள்ளோடு தான் நம்ம புகுந்து போக போகிறோம். மேலே நேஷ்னல் ஹைவே இருக்குது, போயிட்டுருக்கு. வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா. இன்னும் மார்த்தாண்டம் எவ்வளோ கிலோமீட்டருக்கு தெரியலையே.
எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மார்த்தாண்டம் போகணுன்னா நிறைய நினைப்பீங்க, என்னடா ஆடிஷனுக்கு போறியா நீ, ஊரை சுற்றி கட்ட போறியான்னு. எனக்கு அந்த வழியும் போகல, இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியும் போகலாம். எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலையாக வேண்டியிருக்கு. அப்போ அதையும் முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் இல்லையா. இல்லைனா மெயின் ரோடு வழி போகலாம். இப்போது அழகிய மண்டபம் வந்து அழகிய மண்டபத்துலேருந்து லெஃப்ட்டு பிடிச்சிட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக மார்த்தாண்டம் வந்துடலாம். நம்ம இரவி புதூர் கடை மிளகு மூடு அந்த வழி. மார்த்தாண்டம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் இருக்குது. அந்த ரூட்டுன்னா மிளகு மூடு, அழகிய மண்டபம், மிளகு மூடு, வெள்ளிக்கோடு, இரவி புதூர் கடை, அப்படி நேராக சிராயன்குழி, சாங்கை, பம்மம், மார்த்தாண்டம் அப்படி வந்துடலாம். இது இந்த வழினா கொஞ்சம் சுற்று நினைக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக பெரிய அளவு சுற்றுறத கொஞ்சம். அங்கே வந்து வண்டிகள் நிறைய போகும், இங்கே வண்டிகள் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இது ஊருக்குள்ளோடி புகுந்து போகிறது. ஏதாவது ஊர் பெயர்கள் தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரே ஏன்டா மாற்றி சொல்கிறான்னு. என்னென்னா நமக்கு குத்துமதிப்பாக அந்த இடத்துக்கு பேர் இப்படி தெரியும், ஆனால் கிளியராக தெரியாது இல்லையா. ஆனால் ஒரு ஊர்லேயும் ஒரு பக்கத்தில் உள்ள இடத்துல சின்ன சின்ன ஊரோட பேர் இருக்கும். இப்போ நான் நட்டாலன்னு சொல்லியிருப்பேன், அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன ஊர் இருக்கும், புளியமூடு, ஆலம்பூடுலாம் இருக்கும், ஆலம்பூடு ஜங்ஷன் அப்படிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஊருக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஆளும் உங்கள் ஊரை, உங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஊரோட பேர் நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும்ல. எனக்கு தெரிகிறதோட மக்களுக்கு தெரியும்ல, ஓ இப்படி இந்த கன்னியாகுமரியோட இப்படி ஒரு ஊர் இருக்கா. இதில் ஒரு குளம் பார்த்தீங்க, எவ்வளோ எத்தனை குளம் வந்து நீர்நிலைகள் நாசமாகி கிடக்கு தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஒரு பராமரிப்பின்றி கிடக்கு. அது அரசாங்கம் இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நீர்நிலைகள் முக்கியம். எத்தனையோ வீடுகளுக்கு போர், கிணறுலாம் இருக்கும். அந்த நீர்நிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல தண்ணீர் அங்கே கிடைக்கும். இல்லைன்னா நீர்நிலைகள் குளங்களெல்லாம் மோசமாகும்போது என்ன சொல்லலாம், அதுலேருந்து ஊறி வர தண்ணியும் நாசமாக தானே செய்யும், மோசமாக தானே இருக்கும். ஒரு வழியாக மார்த்தாண்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. அதில் 4 கிலோமீட்டர் இருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் வரும்னு தோணுது, நினைக்கிறேன். அவங்க நான் கேமரா இடத்த கண்டு பயந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சந்தை, ரோட்டோரத்தில் சின்ன சந்தை கொடுரு பாருங்க. மீன் சந்தை, மீன், காய்கறி இதெல்லாம் இதில் வைப்பாங்க. மீன் மட்டும்தான் அதிகமாக இருக்கா? நான் தான் தவறான தகவல்களை தந்து விட்டேன், மன்னிக்கவும். சில இடத்துல மீன் சந்தைன்னு வச்சுருப்பாங்க, ரோட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லலாம், நிறைய இதெல்லாம் இருக்கும், என்ன சொல்கிறது, காய்கறி அது இதெல்லாம் நிறைய விற்க வச்சுருப்பாங்க. விவசாய விளைபொருட்கள், பக்கத்தில் விளையிற விவசாய விளைபொருட்கள்லாம் விற்க வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும். இதில் ஒரு அக்கா வந்து ஜூஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ் ஜூஸு. இங்கே பாருங்க 2 பக்கெட்டில் வச்சுருப்பாங்க. நான் குடித்தது கிடையாது, ஏன்னா நம்ம கூலிங் குடிக்க மாட்டோம். நான் பார்ப்பேன் அடிக்கடி இந்த ரோட்டில் வரும்போது. நான் மார்த்தாண்டத்துக்கு தேன் பிஸ்னஸ் பண்ணல, அப்போ தேன் எடுக்க மார்த்தாண்டம், இங்கே தான் மார்த்தாண்டம் தேன் எடுக்க வருவேன். மார்த்தாண்டம் அக்மார்க் ஹனி. எவ்வளோ தூரம் வரணும்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்து தான் தேன் உங்களுக்கு நான் கொண்டு வரது. எங்கள் ஊருக்கு மார்த்தாண்டத்துக்கு ரொம்ப தூரம். ஆனால் மார்த்தாண்டத்துக்கு போனால் தான் அக்மார்க் ஹனி, அங்கே தான் நிறைய இதுக்கு சொசைட்டி அங்கே தான் இருக்குது. மெயினாக இருக்கிறது சொசைட்டி அங்கே இருக்குது, மார்த்தாண்டம் சொசைட்டி.
இந்த இதுலலாம் ஊருக்கு பேர் இருக்கும். இதில் நான் விரிகோடு கரெக்ட். இது விரிகோடு ரயில்வே கிராசிங். இல்லை ரயில்வே கிராசிங் விரிகோடு. கோடு விளை கோடு விளை கோடு விளை கோடு விளை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு விளை தாண்டா அடுத்த ஒரு கோடு வரும், அடுத்த 2 விளை தாண்டா அடுத்த ஒரு விளை வரும், அப்படி மாறி மாறி 2 கோடு தாண்டா விளை வரும். அதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஊரின் பேரின் என்ன சொல்லுவேன் ரகசியம். இனி ரொம்ப பக்கம்தான் மார்த்தாண்டம், ரொம்ப பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம். இந்த ஒரு இறக்கம் தாண்டிட்டோன்னா நமக்கு வர்ற இடம்தான் குறும்பேற்றி. இதானே? ஆமாம், இதுதான் குறும்பேற்றி. இந்த பெட்ரோல் பல்கெல்லாம் இருக்குது. இதில் ஒரு பெரிய குளம் இருக்கும். இந்த வருங்க, இந்த குளம் நல்லா நீட்டாக இருக்கும். இது பக்கத்தில் பெரிய ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன். இது எவ்வளோ பெரிய குளம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. புல் இது ஒன்றும் இதெல்லாம் பக்காவாக இருக்கும். இது குறும்பேற்றி. அதுமாரி டீ வச்சு நிறைய முடியும். ஒரு சில ஊர்கள் பேர் இருக்குது. இந்த குறும்பேற்றி அதேமாதிரி கொஞ்சம் டீ வச்சு கொஞ்சம் பேர்கள் முடியும் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஒரு வழியாக நம்ம மார்த்தாண்டத்தை நெருங்கிவிட்டோம். வெற்றிகரமாக சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவது மாதிரி நம்ம மார்த்தாண்டம் சிட்டியை நெருங்க போகிறோம். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட 2வது பெரிய மாநகரம் இதுதான் மார்த்தாண்டம். ஃபஸ்ட்டு நாகர்கோவில், அது தலைநகரம். இதுதான் மார்த்தாண்டம் தான். மார்த்தாண்டம் சிட்டி வந்துட்டோம். அந்த தெரியுது, சிகப்பாக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் பேருந்து நிலையம், மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு. அதுலேருந்து கொஞ்சம் கீழே போனால் உங்களுக்கு நடந்து போகலாம், பஸ்லேயும் போகலாம். இதில் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வரும். இதுதான் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு. வந்து விட்டது, நெருங்கி விட்டது மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள், இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டு. இது மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு. உள்ளே செல்லும் வழியும் வெளியே செல்லும் வழியுமா. இதான் மார்த்தாண்டம் டவுன், மார்த்தாண்டம் சிட்டி. இன்னும் அங்கங்கே நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, மார்த்தாண்டம் சிட்டி கொஞ்சம் பெரிய சிட்டி தான். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 2 பெரிய சிட்டி தான் உண்டு. பெரிய சிட்டினா 2 சிட்டி பெருசாக இருக்கும். அது ஒன்று மார்த்தாண்டம், அது ஒரு பகுதி மக்களுக்கானது. அப்புறம் நாகர்கோவில், அது ஒரு பகுதி மக்களுக்கானது. அப்படி நம்ம மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏறுறோம். இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய மேம்பாலம். அந்த மேம்பாலத்துக்கு மேலோடு தான் போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய மேம்பாலம் இதுதான். இதை விட பெரிய மேம்பாலமே இல்லை. இதுதான் பெரிய மேம்பாலம். இதுக்கு மேலே நிறைய ஆக்சிடெண்ட் அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. எல்லாம் உயிர் சேதத்தை தான் முடியும். மிகப்பெரிய மேம்பாலம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகப்பெரிய மேம்பாலம் மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்த ஏஆர் சுமனுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். இது மார்த்தாண்டம் சிட்டிக்கு மேலோட போயிட்டுருக்கோம். இந்த மார்த்தாண்டம் சிட்டிக்கு முன்னாடியே தொடங்கிடும். சிட்டியை மொத்தம் இணைக்கிற ஒரு பாலம் இதுதான். ஒரு பக்கத்தில் தொடங்கி மறுபக்கம் சிட்டியில் போய் முடியும். அவ்வளோ பெரிய இது பம்மம் வந்து கீழே வந்தால் நம்ம நேராக வந்து அந்த நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம இடத்த போய் அடைஞ்சிரும். ரொம்ப 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 பக்கம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இது மார்த்தாண்டம் உள் ஏரியா. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஒட்டியிருக்காங்க அங்கங்கே. ஐயோ, கேமரா வந்து இதாகிடுச்சு. இங்கே பாருங்க, அங்கங்கே சீத்தமிழ் ஆடிஷன் நடக்குன்னு போர்டு இந்த இது வச்சுருக்காங்க, நோட்டீஸ் நிறைய ஒட்டியிருக்காங்க. பக்கத்தில் வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க,
எல்லா இடத்துலையும் விட்டுருக்காங்க. சீத்தமிழ் ஆடிஷன் நடக்க பாருங்க, வந்து கலந்து கொள்ளுங்க, உங்கள் திறமையை காட்டுங்கன்னு. நம்ம திறமையை காட்டுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, எல்லா சைடும் அடித்து தகருங்க. வந்தாச்சு ஒரு வழியாக நம்முடைய கேகேஎம் இன்டர்நேஷ்னல். இங்கே பாருங்க எவ்வளோ ஒட்டியிருக்காங்கன்னு. இதுதான் நம்ம ஆடிஷன் நடக்கிற ஹோட்டல், கேகேஎம் இன்டர்நேஷ்னல், குமாரகோவில் முருகன் இன்டர்நேஷ்னல். அதோட இது அப்படி தான். அப்புறம் எனக்கு வேற ஒரு விஷயம், பயணம். அதை முடிச்சுட்டு பயணம்னு சொல்கிற இடத்துக்கு வர வேண்டியது. இதுதான் அந்த இடம், பயணம். இங்கே பாருங்கள், அந்த ஊரோட பேரே பயணம். நீங்கள் எல்லாம் பயணம் போவீங்க, ஆனால் அந்த ஊரோட பேரே பயணம் தான். அப்படி பயணத்தை ஊரில் அந்த ஒரு சின்ன ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருந்து பார்த்துட்டு வீட்டை நோக்கி கிளம்பி போகிறேன். இதுதான் பயணம், கடைசி பயணம். ஊரில் வந்து என்னோடய பயணத்தை முடிச்சுக்கிறேன். இதுவரை பார்த்து உங்களுடைய நேரத்தை செலவாக்கி பார்த்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இனி மறுபடியும் ஊரை நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கிறேன், போகிறேன். இதான் போகிற வழி, அவ்வளோதான். நன்றி நண்பர்களே.